அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கிவேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கே. நம்ம வாஸ்துவில் நிறைய விஷயங்களை நான் பேசியிருக்கேன். அந்த வகையில் இன்று பார்க்கக்கூடிய ஒரு வீட்டில் பூஜை அறை பெரிதாக அமைக்கலாமா, ஒன்று. பூஜை பண்ணுறதுக்குன்னே ஒரு அறையை ஒதுக்கலாமா, 2. மூன்றாவது பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் பூஜை அறையிலே உட்காந்துருக்குது, இது 3. இந்த 3 விஷயத்தையும் மிக தெளிவாக நான் சொல்கிறேன். அதை பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன அப்டேட் தான். என்னுடைய வாஸ்து வீடியோ பார்க்குறீங்க, வாஸ்து ஆலோசனை பிடிச்சிருக்கு. இன்கேஸ் பிடிக்கலை, 2 விஷயம். பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். பிடிக்கலை அப்படின்னா தயவு செய்து நகர்ந்து போயிடுங்க. என்னுடைய அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க, 1. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், இல்லைனா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கு சார்ஜஸ் உண்டு. நீங்கள் ஆன்லைனில் பண்ணாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு டவுட்டாக இருக்குது அப்படின்னா அதற்குரிய தொகையை எங்கள் ஆஃபீஸில் சொல்லுவாங்க. அதை நீங்கள் பண்ண பிறகு தான் அதை கன்சல்டேஷனுக்குள்ளேயே நான் வருவேன். இதுதான் உண்மை. பணம் இல்லாமல் இலவசத்தின் பின்னால் என்னை கொண்டு போவதுக்கு நான் ஆள் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறது, என் ஆணித்தனமாக சொல்லிக்கிறேன். இலவசத்துக்கெல்லாம் வேல்யூ கிடையாது, 1. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் பூஜை அறை பெரிதாக அமைக்கலாமா அமைக்கக்கூடாதா அப்படின்னா, சில வீடுகளில் பூஜை அறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கபோர்டு மாதிரி அமைத்து மிகப்பெரிய ஒரு செல்ஃபே கட்டி ஒரு பூஜை அறை போல் அதை ஃபுல்லாக சாமி படம், மந்திரம், எந்திரம், தகடு என்னெல்லாம் இருக்கோ அவ்வளோத்தையும் கொண்டு போய் உள்ளே வச்சு சிலை, அது ஒரு என்னமோ வீடா அது கோவிலான்னு தரும். அப்போ பூஜை அறை பெரியதாக அமைக்கக்கூடாது, 1. பூஜை அறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கணும். ஒரு கபோர்டு மாதிரி வச்சுலாம் அமைக்கக்கூடாது. ஒரு சின்னதாக ஒரு உட்டனில் நீங்கள் அழகான முறையில் ஒரு சிறிய முறையில் செஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு சின்ன அழகாக. அந்த கால வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் கிடையாது, விளக்கு ஒன்லி தான், வெளிச்சம் மட்டும்தான் கடவுள். அந்த ஒளியை மட்டும்தான் கடவுளாக வணங்கிய காலங்கள் போய் இப்போ போட்டோ படத்துக்கு பின்னால் போகக்கூடிய நிறைய விஷயங்களை நான் பார்க்கறதுனால ஃபோட்டோஸ் உண்மையா அப்படின்னா அது ஒரு கற்பனையான ஒரு ஓவியம், அவ்வளோதான். இதுதான் முருகர், இதுதான் திருப்பதி பெருமாள் அப்படின்னு நினச்சி நம்ம கற்பனை எண்ணங்களுக்குள்ள உருவாக்கிய உருவமாக தானே தவிர வெளிச்சம், அந்த ஒளி தான் முக்கியம். அந்த அக்னின்னு சொல்லக்கூடிய அந்த காலங்களில் இயற்கை அந்த முன்னோர்கள் வழிபட்ட விதம் யாரும் இப்போ அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. பழைய காலத்து வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மாடாக்குழின்னு சொல்லுவாங்க, சின்னதாக இருக்கும். அப்படி அது உள்ள ஒரு விளக்கு வைப்பாங்க, அவ்வளோதான் பூஜை அறை. அதனால் பூஜை அறை பெரிதாக அமைக்க தேவையில்லை. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா பூஜை அறை வைப்பதற்குனே ஒரு ரூம், பூஜா ரூம் அறை, போய் ஒரு ரூமே தனியாக பூஜை பண்ணுறதுக்குன்னே ஒரு ரூம். ஏன்னா பணக்காரங்கள்ல லட்சாதிபதிகள் கோடீஸ்வரங்கள் வீட்டிலலாம் அப்படி பூஜை அறைனா பெரிதாக இருக்கணுமே நம்ம வீடு பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதே போல் விஷயங்கள்லாம் வேண்டாம். அப்புறம் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா பூஜை அறைக்குள்ளேயே போய் உட்காந்துக்கிறது. உடனே திடீர்னு மனசு சரியில்லைன்னா போய் பூஜை அறைக்குள்ளே போய் ஒரு 1 hour 2 hour உட்காந்துக்கிறது. இது 3வது தவறுகளில் முக்கியமான தவறு. இதுதான். முதல்ல உங்களை நம்புங்க, கடவுள் நிச்சயம் இருக்காரு. கடவுளை தேடி நீங்கள் கோயிலுக்கு போங்க. எவ்வளவோ கோவில்கள், நம்ம காலத்து அந்த சித்தர்கள், நம்ம பண்டைய காலத்து முன்னோர்கள் வழிவகுத்ததெல்லாம் லேசான விஷயம் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் கோயிலுக்கு போங்க, கோவிலுக்கு போய் வழிபடுங்க. பூஜை அறையிலே இப்போ கணவர் வேலைக்கு போகிறாரு அப்படின்னா பூஜை, மாதத்தில் 3 நாட்கள் விரதம், மாதத்தில் 5 நாட்கள், அதாவது சராசரியாக பெண்கள் அதிகப்படியாக பூஜை அறையில் இருக்க அந்த குடும்ப தலைவனுக்கு பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனை. இதெல்லாம் மாற்றுங்க. ஒரே எடுத்த உடனே காலையில் பார்த்தா சில வீடுகளில் பார்க்குறேன், காலையில் பார்த்தா ஒரு 1 hour பூஜை ரூம், ஈவினிங் பார்த்தா ஒரு 1 hour பூஜை ரூம். பூஜை அறையே இல்லாத வீடுகளில் மிக சரியாகவும் மிக துல்லியமாகவும் மிக நுணுக்கமாகவும் மிக அருமையாகவும் மிக பிரம்மாண்டமாகவும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லைஃப் நல்லா இருக்கு. இதை புரிஞ்சுக்குவோம். கோயில் போகிறீங்களா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து போங்க. அவரே இப்போ ஹஸ்பண்டே 24/7 அவர் உழைப்பு, என்ன பண்ணணும், நாளைக்கு என்ன பண்ணணும், இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதை விட்டுட்டு இதுதான் அவருக்கான தேவை அப்படின்னு நினச்சி நீங்கள் நிறைய விஷயங்களில் தவறு பண்ணுறீங்க.
பூஜை அறை வந்து பெரிதாக அமைக்கக்கூடாது. பூஜை அறைக்கும் தனியாக அறை ஒதுக்கக்கூடாது. அப்புறம் வந்து பாத்ரூம் பக்கத்தில் பூஜை ரூம் வைக்கலாமா, இது பக்கத்தில் வைக்கலாமா, அந்த கேள்விகள்லாம். பூஜை அறை ரெண்டு இடம் தான். அது வந்து தென்கிழக்கு மூலை. தென்கிழக்கு மூலையில் வடமேற்கு, இப்போ தென்கிழக்கு மூலையில் சமையலறை அமைக்கிறீங்க அப்படின்னா அந்த அறையின் வடமேற்கு மூலையில் நீங்கள் வந்து மூலையை ஒட்டாமல் சின்னதாக வச்சு அமைச்சுக்கோங்க. இது ரொம்ப நல்லது. இதுக்கு ஆப்ஷன் இல்லையா, வடமேற்கு கொண்டு போயிருங்க. ஒரு ஹால் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் சில பேர் வந்து ஹாலில் நடுப்பகுதியில் அமைக்கிறத வழக்கமாக வச்சுக்காங்க. ஆப்ஷனலாக வச்சுக்கோங்க, வேறு வழி இல்லை அப்படின்னா வச்சுக்கலாம். வடமேற்கு மூலையில் அமைக்கக்கூடிய அறையில் கூட நம்ம வந்து அந்த பூஜை அறையை அமைச்சுக்கலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதை விட்டுட்டு நான் வந்து தெற்கு நோக்கி அமைக்கணுமா, வடக்கு நோக்கி அமைக்கணுமாலாம் கிடையாது. கிழக்கு நோக்கி தான் பூஜை அறை இருக்க வேண்டும் ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை மந்திரம், தந்திரம், எந்திரம், தகடு, சிலை, நிறைய இந்த மிருகங்களுடைய விஷயங்கள். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா நிறைய வீடுகளில் நான் பார்க்கக்கூடியது இந்த மயிலினுடைய தோகையை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பாங்க. தயவுசெய்து அதே போல் எடுக்காதீங்க. அதே போல் மிருகங்களுடைய ஒரு விஷயத்தை வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வராதீங்க. இது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். வேல் வைத்து வழிபடலாமா, இதெல்லாம் நம்ம வரும் காலங்களில் பார்ப்போம். பூஜை அறை அப்படிங்கிறத சிம்பிளாக நீங்கள் வந்து இதே போல் சிலை வழிபாடு வேண்டாம். தகடு வச்சுருக்கீங்க, குருவுக்குள்ள தகடு, அப்புறம் போன கோயிலெல்லாம் தகடு வாங்கி வைக்கிறது, இதெல்லாம் வேண்டாம். நல்ல விஷயங்களை வைங்க. ஒரு 4 பழமொழிகள் எழுதி நீங்கள் அந்த பூஜை ரூமில் வச்சுருந்தா கூட அது உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கும். இதுதான் வந்து மக்கள் மனதில் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். மேக்சிமமாக நான் பூஜை அறையை பற்றி நிறைய வீடியோ பதிவு கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.